Hello friends, welcome to our channel. Friends, எங்க வீட்ல ரீசெண்டா ஒரு ஃபங்க்ஷன் வந்துருந்துச்சுங்க. அதுல வந்துட்டு பாய் ஒருத்தர் செம்ம அசத்தலான மட்டன் தம் பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாரு. அதை வந்துட்டு உங்க கூடயும் ஷேர் பண்ணிட்டா உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சு. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவை தாங்க பார்க்க போறோம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். இந்த பிரியாணி வந்துட்டு செம்ம அட்டகாசமான டேஸ்ட்ல இருந்துச்சுங்க. இப்போ எப்படி செஞ்சாருன்னு நான் உங்க கூட இதுல ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல வந்துட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டாருங்க. அடுப்பு பற்ற வச்சதுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டர் எண்ணெயை வந்துட்டு உள்ள விட்டுட்டாரு. இவர் வந்துட்டு எங்க ஏரியாவில் ரொம்பவே ஃபேமஸா வந்துட்டு பிரியாணி செய்வாரு. ரொம்ப சூப்பரா இருக்கும். இவரோட பிரியாணி சாப்பிட்ட யாருமே வந்துட்டு பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இவர் ரொம்ப அருமையா பிரியாணி செய்வாருங்க. இப்ப பாருங்க, அப்படியே எண்ணெய் ஃபுல்லா ஊத்திட்டாரு. இந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதுல பூண்டு சேர்த்துட்டாருங்க. அந்த பூண்டு வந்துட்டு அப்படியே நல்லா வந்து எண்ணெய்க்குள்ள வந்து அப்படியே வெந்துச்சு. அதுக்கு அடுத்துதான் வந்துட்டு பிரியாணி இலை வந்து கொஞ்சமா சேர்த்துட்டாரு. பாருங்க எவ்வளவு பிரியாணி இலைய சேர்த்துருக்கிறாருன்னு. இது கூட வந்துட்டு ஸ்டார் ஃப்ரூட் கொஞ்சம் சேர்த்தாரு. அடுத்ததா வந்துட்டு பச்சை மிளகாய், மல்லித்தலை, பெரிய வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணது, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டாருங்க. சேர்த்துட்டு வந்துட்டு அப்படியே நல்லா வந்துட்டு வேற ப்ரௌன் கலர்ல வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த பிரியாணி செய்யும் போது நிறைய பேர் நின்று பார்த்தோங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு இவர் செய்யறது. இப்ப பாருங்க, அப்படியே வந்துட்டு வெங்காயம் நம்ம சேர்த்ததெல்லாம் வந்துட்டு அப்படியே நல்லா வந்து ப்ரௌன் கலர்ல, கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆயிட்டு இருந்துச்சு. இவரோட பிரியாணியோட சீக்ரெட்டே வந்துட்டு இதுதான் சொன்னாரு. அடுத்ததா வந்துட்டு தக்காளி பழத்தை எல்லாம் வந்துட்டு நல்லா கட் பண்ணி உள்ள சேர்த்துட்டாருங்க. நிறையவே வந்துட்டு தக்காளி பழத்தை சேர்த்திருந்தாரு. அதையும் வந்துட்டு இப்ப பாருங்க நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. எண்ணெய் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோக்கு சேர்க்கிறோமோ அவ்வளோக்கு பிரியாணி வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாத்திட்டையுமே சொல்லிட்டு இருந்தாரு. நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டாங்க இவர்கிட்ட. ஆனா வந்துட்டு இவர் எதுவுமே சலிக்காம அவ்வளோ சூப்பரா வந்துட்டு பதில் சொல்லிட்டு இருந்தாருங்க. இப்ப பாருங்க, அவர் சேர்த்த தக்காளி எல்லாமே வந்துட்டு நல்லா அப்படியே வதங்கி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சமே இருக்கட்டுங்க. அடுத்ததான் இதுல சோம்பு பவுடர் கொஞ்சமா சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தாருங்க. இந்த பிரியாணி சாப்பிட்டவங்க வந்துட்டு அத்தனை பேருமே வந்துட்டு இவரை வந்து அப்படி புகழ்ந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த பிரியாணி வந்து அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அடுத்ததா இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டாருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அப்படியே இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டாரு. இப்பவே வந்துட்டு அந்த பிரியாணியோட ஸ்மெல் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் வந்து ஓடி வந்து பாக்குற அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே ஸ்மெல் வந்துருச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துச்சு. அடுத்ததா வந்துட்டு இதுல அவர் வந்து ஒரு மசாலா சேர்த்தாரு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா பவுடர் பண்ணி மசாலாவை வந்துட்டு அப்படியே வந்துட்டு உள்ள சேர்த்துட்டாருங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா மட்டும் உப்பு சேர்க்க சொன்னாரு. சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டாச்சுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ரொம்ப அருமையான ஸ்மெல் வந்துருச்சுங்க. இப்ப பாருங்க, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு அவ்வளோ சூப்பரா வந்துருச்சு. அடுத்ததான் வந்துட்டு காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இதுவரைக்கும் நம்ம தண்ணி சேர்க்கலாம். அந்த எண்ணெயிலேயே தான் வந்துட்டு இது இவ்வளோ நல்லா வந்து வெந்துட்டு இருக்குதுங்க. அடுத்ததா வெங்காய பேஸ்ட் வந்துட்டு கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இந்த பிரியாணி வந்துட்டு 200 பேர் சாப்பிட்டுக்கலாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு செஞ்சாரு. 25 கிலோங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. வெங்காய பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டாச்சுங்க. இப்ப பாருங்க, ரொம்ப நல்லா அப்படியே கொதிச்சுட்டு இருக்கு. இதுல கறியை வந்து வேக வச்சு எடுத்த தண்ணி வந்துட்டு கொஞ்சம் இருந்துச்சு. அதை வந்து வேஸ்ட் பண்ணாம இதுக்குள்ளவே சேர்த்துட்டா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கறி வேக வச்ச தண்ணியும் வந்துட்டு உள்ள சேர்த்தாச்சுங்க. இப்ப வந்துட்டு கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துட்டு இதை அப்படியே கொதிக்க விடணும்னு சொல்லிட்டு இருந்தாருங்க.
நாங்கள் வந்து ஆடு தாங்க வாங்கியிருந்தோம். அது வந்துட்டு ஒரு 20 கிலோ 20 கிலோ வந்துட்டு நல்லா ஒரு வேக வச்சாச்சுங்க. ரொம்ப நல்லா ஓரளவுக்கு வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் உள்ள சேர்த்துட்டு கொஞ்சமாக நார்மலான தண்ணியும் சேர்த்துட்டு அப்படியே வந்துட்டு மல்லித்தூள் சேர்த்து அதை அப்படியே நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் வந்து மூடி வச்சிடலாங்க. இப்போ வந்து நம்ம மட்டன் தம் பிரியாணி செய்யறங்காட்டி தம் போடுறதுக்காக வந்துட்டு கொஞ்சம் தொட்டி தேங்காய் இல்லை மட்டையெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு போட்டு நாங்கள் எரிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் தாங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். அவர் வந்து சமையல் பார்த்துட்டு இருந்தாரு. சரி இதைவாச்சும் செய்யலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் இப்படி தம் போடுறதுக்காக வந்துட்டு இந்த தொட்டியெல்லாம் வந்துட்டு நல்லா எரிச்சிட்டு இருந்தோம். அந்த சைட் பார்த்துட்டோம்னா வந்துட்டு நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி அப்படியே லைட்டாக வந்து கிளறி விட்டாச்சுங்க. அரிசி வந்துட்டு ஊற வச்சிருக்கோம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. அது அப்படியே இருக்குதுங்க. இப்போ வந்துட்டு புதினா தலையும் மல்லித்தலையும் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. புதினா தலை மல்லித்தலை சேர்த்தாச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மல்லித்தலை மட்டும் சேர்த்துருப்போம். இப்போ வந்துட்டு புதினா மல்லி ரெண்டும் சேர்த்துட்டு அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த மட்டன் தம் பிரியாணியோட ஸ்பெஷலே வந்துட்டு அவர் செய்யற விதம் தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ ஊற வச்சிருக்கிற அரிசியை நல்லா கழிஞ்சு எல்லாம் பண்ணிட்டு உள்ள அப்படியே சேர்த்துட்டு லைட்டா அப்படியே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அவர் வந்து ரொம்ப சீக்கிரமே வந்துட்டு செஞ்சு முடிச்சிட்டாருங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ வந்துட்டு வேக வச்சிருக்கிற கறியும் வந்துட்டு உள்ள சேர்த்தாச்சுங்க. நம்ம வந்து கறி சேர்த்ததுக்கு அப்புறமா அப்படியே வந்துட்டு ஒரு லைட்டாக கலக்கி விட்டுட்டு இருந்தாரு. நாங்கள் எல்லாருமே வந்து வா எப்படி செய்யறாருன்னு சொல்லிட்டு அங்கே நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்து செஞ்சுட்டு இருந்தாரு. பிரியாணி அரிசியில தாங்க இன்னைக்கு வந்துட்டு அவர் பிரியாணி செஞ்சிருக்காரு. இப்போ வந்து உப்பு வந்து அவர் சேர்த்துட்டு இருந்தாரு. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா அப்படியே வந்துட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாரு. அப்படியே பாருங்க நல்லாவே கலந்து விட்டாச்சு. இந்த மட்டன் தம் பிரியாணியை வந்துட்டு சாப்பிட்டவங்க வந்து மறுபடியும் சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இது அப்படியே கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிட்டாரு. அது அப்படியே இருந்துச்சுங்க. இப்ப பாருங்க அப்படியே கொஞ்சமா வந்துட்டு நம்ம சேர்த்திருக்க பிரியாணி அரிசி எல்லாம் நல்லா வெந்து அந்த கறி எல்லாம் வந்துட்டு அப்படியே உப்பு பிடிச்சி நல்லா இருக்கு. அப்படியே வெந்துட்டு இருக்குது. செம்மையான ஸ்மெல் வந்துச்சுங்க. அந்த ஸ்மெல் வந்துட்டு நம்ம மறக்கவே முடியாது. அப்படி ஒரு ஸ்மெல் வந்துச்சு. எப்படா ரெடி ஆகும்னு சொல்லி நாங்க எல்லாருமே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்ப பாருங்க இன்னும் கொஞ்சம் வந்து நல்லாவே அரிசி வெந்துருச்சு. அந்த தண்ணி எல்லாம் வத்தி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்ப வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மூடி வச்சாச்சுங்க. இப்போ வந்து லெமன் ஜூஸ் வந்து உள்ள பிழிஞ்சு விட்டாரு. பிழிஞ்சு விட்டுட்டு அப்படியே லைட்டா கலக்கி விட்டாட்டாருங்க. அப்ப பாருங்க அப்படியே வந்துட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்துட்டு அந்த சட்டியை கீழே இறக்கிட்டு அடுப்பு மேல வந்துட்டு ஒரு இரும்பு தட்டு மாதிரி வச்சுட்டாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த சட்டியை தூக்கி மறுபடியும் மேல வச்சுட்டு நம்ம போட்டிருக்க தீக்கணல் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு அப்படியே மேல போட்டாச்சுங்க. அந்த தட்டு மேல டைரக்டா வந்துட்டு நம்ம அப்படியே சட்டி வந்து அடுப்புல வைக்க கூடாது. முக்கால்வாசி வெந்ததுக்கு அப்புறமாவே வந்துட்டு இப்ப பாருங்க மேலால வந்துட்டு கொஞ்சம் நாங்க வந்து தேங்காய் தொட்டியும் சேர்த்து வச்சிட்டோம் அந்த கனலுக்கு மேல. இதுவும் கொஞ்ச நேரத்துல அப்படியே வந்துட்டு நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்க எப்படி எரிஞ்சிட்டு இருக்குதுன்னு நாங்க செய்திருக்க தேங்காய் தொட்டி. மறுபடியும் நம்மளோட மட்டன் தம் பிரியாணி ரொம்ப அருமையா இப்ப பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இது வெந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த தீக்கண்லாம் நாங்க எடுத்து அந்த சைட் வந்து வச்சிட்டோம். ரொம்ப அருமையான ஸ்மெல்ல ரொம்ப அருமையான டேஸ்ட்ல இப்ப வந்துட்டு நமக்கு பாய் அண்ணா செஞ்ச மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இது அப்படியே வந்துட்டு நாங்க எப்படா தருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அவர் அப்படியே நல்லா கலக்கி விட்டுட்டே இருந்தாரு. இது அட்டகாசமான டேஸ்ட்ல இருந்துச்சுங்க. இத வந்துட்டு யாருமே மிஸ் பண்ணல. அங்க வந்து எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே விரும்பி சாப்பிட்டோம். இப்ப அப்படியே வந்துட்டு இதுக்கு மேல வந்துட்டு நெய்யும் அப்படியே வந்துட்டு கொஞ்சமா ஊத்தி நல்லா கிளறி விட்டுட்டாருங்க. எவ்வளவு நெய் சேர்க்கணுமோ வந்துட்டு அவ்வளவு நெய் சேர்த்துக்கலான்ட்டு நல்லாவே நெய் ஊத்தியும் கிளறி விட்டுட்டாரு. ரொம்ப அருமையான டேஸ்ட்ல இருந்துச்சுங்க.
உங்க வீட்லயும் இந்த மட்டன் தம் பிரியாணியை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.